திரியேக குடும்பம் 3 ஆழ்த்துவம், வெவ்வேறு செயல்பாடு. திரியேக குடும்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சில பேருக்கு என்னது பெபேன்னு முடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒருத்தர் நம்ம கேட்டோமே, பிதா தான் கடவுள் தான் பிதா, பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்தாவி அப்படின்ட்டாரு. திரியேக கூட திருத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பிதா தான் இயேசு, பிதா தான் பரிசுத்தாவியாம் அப்படின்னு. இதுதான் சொன்னார். சரிதானே? பிதா தான் இயேசு, பிதா தான் பரிசுத்தாவி. அப்போ பிதா தான் அந்த மற்ற ரெண்டு பாகத்தையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. அது இல்லைங்க, அது ராங்கான டெஃபினேஷன். திரியேக குடும்பம் 3 ஆழ்த்துவம், வெவ்வேறு செயல்பாடு, வெவ்வேறு செயல்பாடு. ஓகே. ஆனால் நிஜத்துக்கு சொன்னால் 3 பேரும் ஒரே நேரத்தில் தான் செயல்பட்டாங்க. ஓகே. 3 பேரும் ஒரே நேரத்தில் தான் ஏசு பிதா எங்கே இருக்கிறாரோ ஏசு அங்கே இருப்பார், ஏசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தாவியும் இருப்பார். நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போதே அவங்க வெவ்வேறு கட்டத்துக்கு அவங்களுடைய கிரியைகள் இருந்துச்சு. பிதா ஆரம்பத்தில் படைத்தார், பழைய ஏற்பாடு ஃபுல்லாக. ஆனால் பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வரலையா? பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வரல, வந்திருக்காரா இல்லையா? ஆனால் இயேசுன்னு பேரில் வரல, மனுஷகுமாரன் சாயலுக்கு ஒப்பாக இருந்தார். ஓகே, அப்படி வரும். ஓகே. அப்புறம் பரிசுத்த பழைய ஏற்பாடு இல்லையா? இந்த புயல் காற்று ஒன்று அடித்தேன், காடையெல்லாம் கொண்டு வந்து உழுவ வச்சுட்டேன், அது யார்? ஓகே. அப்போ பரிசுத்தாவி மூலமாக தேவன் அன்னைக்கு எல்லாமே அந்த ஒரு தே ஒர்க் டுகெதர். அதனால தான் சொன்னால் இட்ஸ் எ ஃபேமிலி. புரியுதா? ஸோ அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நீங்கள் ப்ரே பண்ணும்பொழுது நல்லா கேட்டுங்க, ப்ரே பண்ணும்பொழுது பிதாக்கிட்ட தான் கேட்கணும். அப்பா, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆரம்பிக்கலாம். பிதா அப்பா இல்லை பிதாவே இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆரம்பித்து நீங்கள் கடைசி முடிக்கும்பொழுது ஆமேன்னு முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் தான் மேலே போட்டிங்களா அவர் நாமத்தை. ஓகே. ஓகே, புரியுதா? ஸோ நீங்கள் பரிசுத்தாவிக்கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம். கெட் யுவர் செல்ஃப் ரைட். ஓகே. நீங்கள் அப்பாட்ட கேட்கும்பொழுது பரிசுத்தாவி உங்கள்கிட்ட அவர் தான் வேலை செய்வார். டோன்ட் வரி. ஓகே. அப்போ ஏசு என்ன சொன்னார்? என் நாமத்தில் பிதாவை நோக்கி கேளுங்கள், அவர் உங்களுக்கு செய்வார். அதுதான் ஜெபத்தோடைய முறை. பிதா இயேசுவின் நாமத்தில். ஓகே. ஸோ இதெல்லாம் போய்ட்டு நாசி கோரிங் மாதிரி மீ கோரிங் மாதிரி அங்கே கொஞ்ச நேரம் அப்பா, அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு இயேசுவே, அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு பரிசுத்தாவியே அப்படின்ட்டு அந்த மாதிரி காரியங்களை நம்ம இது பண்ணோம்.